ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ. அன்பு குழந்தையே, எதுவும் இங்கு முடிந்து போவதும் இல்லை, எதுவும் எப்போதும் தொடரப்போவதும் இல்லை. உன் நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப, நேர்மறையான செயல்களுக்கு ஏற்ப உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உன்னை பின்தொடர்ந்து வரும். தீய பழக்கங்கள், தீய சிந்தனைகள் அழிந்து உன்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமானது என்பதை உணர்த்தப் போகிறது. எல்லோருக்கும் ஒரு முறையாவது இது உணர்த்தப்பட்டிருக்கும். உணர்ந்தவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். இது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். கவலைப்படாதே. ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை ஒரே ஒரு நிமிடம் பார். நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னை விட்டு எப்போதுமே போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி அமைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாமே இருக்கிறதே, எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரப்போகிறது. நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும், நீ என் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் நீ சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்காக அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தி செல்லத்தானே. பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்தப் போகிறாய் என்பதற்காக வைத்த பரீட்சை அது. அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக வைத்தது. அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைக்கலாம். நீ நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தானே அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது. நீ போராடி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தோன்றுகிறதல்லவா? தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே நீ யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உனக்கு தெரியும். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் என்பதை நீ புரிந்து கொள். நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த குழப்பத்தையே தீர்த்து வைக்க வேண்டுமென்று என்னிடமே வந்து மீண்டும் முறையிட்டு கொண்டிருக்கின்றாயே. எனக்கு உன்னை பார்த்தால் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. நிச்சயம் மாறும். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். எல்லாமே மாறும். விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாகவே இருப்பாய். நீ என்னுடைய குழந்தை. நான் இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கிறேன். எதுவும் இங்கு முடிந்து போகவில்லை. உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன்.